பினாங்கில் எண்ணெய் நிலையத்தில் பூட்டிய காருக்குள் சடலமாக கிடந்த 38 வயது பெண். திரங்கானு ரமலான் சந்தையில் 2 குச்சி நாகட்டுகள், சாசேஜ்கள் 6 ரிங்கிட்டா. பெண் விரக்தி. இந்தியாவில் அறுவை சிகிச்சையில் அலட்சியம். வயிற்றில் மருத்துவ உபகரணம் வைத்து தைத்த அரச மருத்துவமனை 5 வருடம் கழித்து அம்பலம். கிளந்தானில் நோன்பு மாத காலத்தில் ஜூஸ் விற்பனையை அதிகரிக்க மீன்கண்ணி வேடமணிந்த நபருக்கு போலீஸ் வலைவீச்சு. ரவாங் சாலையில் சோதனையின் போது ஜேபிஜே அதிகாரிகள் மீது பட்டாசு வீச்சு தாக்குதல். தற்போது நிபா வைரஸ் இல்லாத நாடாக மலேசியா உள்ளது என்பதை கால்நடை சேவைகள் துறை உறுதிப்படுத்தியுள்ளது. நாட்டின் நிபா இல்லாத நிலையை பராமரிக்க எப்போதும் தொடர்ச்சியான கண்காணிப்பை மேற்கொண்டு தொடர்புடைய நிறுவனங்களுடன் நெருக்கமாக செயல்படுகிறது என்று விலங்கு சுகாதாரம் மற்றும் விலங்குகளிலிருந்து பரவும் நோய்களுக்கு பொறுப்பான கால்நடைகள் சேவைத்துறை வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு கூறியுள்ளது. நோயை முன்கூட்டியே கண்டறிவதற்காக வளர்ப்பு பன்றிகள் மற்றும் காட்டுப் பன்றிகள் மீது ஆண்டுதோறும் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகின்றன. 2025ஆம் ஆண்டில் 2000க்கும் மேற்பட்ட வளர்ப்பு பன்றிகளின் மாதிரிகள் மற்றும் 48 காட்டுப் பன்றி மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்ட போதிலும் இவற்றில் எதுவும் நிபா வைரஸ் அறிகுறிகள் காணப்படவில்லை. இதனிடையே பழங்களை உட்கொள்ளும் வௌவால்கள் நிபா வைரஸை இயற்கையாக பரப்பக்கூடிய பறவையாக திகழ்கின்றன என கால்நடை சேவைகள் துறை தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் பன்றி பண்ணைகள் மூலமாகவும் நிபா கிருமிகள் பரவுகின்றன. பண்ணை உயிரியல் பாதுகாப்பு அணுகுமுறை பின்பற்றாவிட்டால் நிபா கிருமி தொற்று மனிதர்களுக்கு ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கும். பன்றிகளில் பரவும் நிபா கிருமிகளின் மருத்துவ அறிகுறிகளில் சுவாச பிரச்சினை அறிகுறிகள், காய்ச்சல், சோம்பல், பசியின்மை, நடுக்கம் மற்றும் வலிப்பு போன்றவையும் அடங்கும். சாலை போக்குவரத்து துறையான ஜேபிஜேவின் அமலாக்க அதிகாரிகள் லாத்தார் நெடுஞ்சாலை அருகே மேற்கொள்ளப்பட்ட சீன புத்தாண்டு சிறப்பு சோதனையின் போது பட்டாசு வீச்சுக்கு ஆளாகினர். பிப்ரவரி 21ஆம் தேதி இரவு 10 மணிக்கு ஜலான் தசேக் புத்ரி பகுதியில் இச்சம்பவம் நிகழ்ந்தது. அப்போது ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டியும் பின்னால் அமர்ந்திருந்தவரும் ஹெல்மெட் அணியாததால் நிறுத்தப்பட்டனர். சோதனையில் வாகனம் ஓட்டும் உரிமம் இல்லை, வாகன காப்பீடு இல்லை, காலாவதியான சாலை வரி என பல குற்றங்கள் கண்டறியப்பட்டன. இருவருக்கும் அதிகாரிகள் அபராதம் விதிக்கும் போது 20 முதல் 30 பேர் கொண்ட மோட்டார் சைக்கிள் கும்பல் ஒன்று அருகிலுள்ள மலைப்பகுதியில் இருந்து பட்டாசுகளை வீசி பரபரப்பை ஏற்படுத்தினர். அதோடு தகாத வார்த்தைகளால் கூச்சலிட்டும் வேண்டுமென்றே மோட்டார் சைக்கிளின் எக்ஸாஸ்ட் சத்தத்தை வேகமாகவும் எழுப்பி தொந்தரவு செய்தனர். பாதுகாப்பு கருதி ஜேபிஜே அதிகாரிகள் சோதனையை முடித்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தனர். இச்சம்பவத்தை மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்வதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஸ்லாங்கூர் ஜேபிஜே தலைவர் எச்சரித்துள்ளார். அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் ப்ரொஃபஷனல் டிப்ளோமா இன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. குவாலத்திரங்கானுவிலிருந்து காஜாங் புறப்படவிருந்த 2 அடுக்குமாடி விரைவு பேருந்து சாலை போக்குவரத்து துறையான ஜேபிஜே அதிகாரிகள் சோதனையில் நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நேற்றிரவு 10:30 மணிக்கு சீன புத்தாண்டு ஆப் சோதனையின் போது பேருந்தின் டயர் தேய்மானம் கண்டிருந்தது கண்டறியப்பட்டதே அதற்கு காரணம். அனுமதிக்கப்பட்ட குறைந்தபட்ச டயர் தடினமான அளவு 1.6 மில்லிமீட்டராக உள்ள நிலையில் அப்பேருந்தின் 2 பின்பக்க டயர்களும் 1.25 மில்லிமீட்டர் தடிமானத்தை மட்டுமே கொண்டிருந்தன. இது பாதுகாப்பு விதிகளை மீறியது என்பதால் பேருந்து இயக்கம் தடை செய்யப்பட்டது. இதனால் பேருந்தில் இருந்து 65 பயணிகள் சுமார் 1 மணி நேரம் குவாலத்திரங்கானு மாநகர மன்ற பேருந்து முனையத்திலேயே சிக்கி தவித்தனர். பின்னர் அதே பேருந்து நிறுவனம் மாற்று பேருந்தை ஏற்பாடு செய்து பயணிகளை அவர்களின் இலக்கிற்கு அனுப்பி வைத்தது.
நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும். பினாங்கு ஜலான் பயா த்ருபோங் எண்ணெய் நிலையத்தில் நிறுத்தி இருந்த தனது காருக்குள் 38 வயது பெண் ஒருவர் நேற்றிரவு இறந்து கிடக்க கண்டெடுக்கப்பட்டார். உள்ளிருந்து பூட்டப்பட்ட புரோடுவா மைவி காரை திறப்பதற்குத்தான் முதலில் தீயணைப்பு மீட்புத் துறையினருக்கு தகவல் சொல்லிவிடப்பட்டது. ஆனால் அவர்கள் வந்து பார்த்தபோது காருக்குள் அந்த மாதுவுக்கு சொந்தமான ஏராளமான பொருட்கள் அடைத்துக் கொண்டிருந்தன. துணிமணிகள், தலகாணி, அட்டைப்பெட்டி, பை, உணவுகள் மற்றும் சில போதைப் பொருட்களும் அவற்றில் அடங்கும். இதனால் கார் கதவை திறப்பதில் சிரமம் ஏற்பட்டது. கடைசியாக பின்பக்க கண்ணாடியை உடைத்த போது ஓட்டுநர் இருக்கையில் அம்மாது சடலமாக கிடந்தார். மேல் நடவடிக்கைக்காக சடலம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சம்பவ இடத்தில் குற்ற அம்சங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இவ்வேளையில் மரணமடைந்த தனது மகள் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என அந்த பெண்ணின் தாயார் கூறியுள்ளார். காருக்குள்ளேயே தங்குவது போல் கற்பனை செய்து கொண்டு ஏராளமான உடைமைகளை அவர் உள்ளே வைத்திருந்தார். ஆனால் தினமும் இரவு எப்படியாவது வீடு திரும்பி விடுவார். இன்று திரும்பாமலேயே எங்களை விட்டு சென்று விட்டார் என அவர் சோகத்துடன் கூறியுள்ளார். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1,00,000 வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். தெலங்கானாவில் உள்ள ரமலான் சந்தையில் 2 குச்சிகள் கொண்ட நாகெட்டுகள் மற்றும் சொசேஜஸ் 6 ரிங்கிட்டிற்கு விற்கப்பட்டது குறித்து பெண் ஒருவர் தனது ஆதங்கத்தையும் விரக்தியையும் சமூக வலைதளத்தில் வெளிப்படுத்தியுள்ளார். கொல இபாய் சந்தையில் வாங்கிய வறுத்த நாகெட்டுகள், சொசேஜஸ்களின் புகைப்படத்தையும் அந்த பெண் த்ரெட்ஸில் பதிவிட்டுள்ளார். அந்த கடையில் எந்த விலை குறிப்பும் வைக்கப்படவில்லை என்பதோடு பணம் செலுத்தும் நேரத்தில் மட்டுமே விற்பனையாளர் விலையை வெளிப்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த விலை குறித்து அதிர்ச்சியை வெளியிட்ட அந்த பெண் ரமலான் சந்தையில் விற்கப்படும் பொருட்களின் விலைகளை கண்காணிக்கும்படி தெலங்கானா உள்நாடு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். இதனிடையே ரமலான் சந்தைகளில் விற்கப்படும் உணவுப் பொருட்களின் விலை அதிகமாக இருப்பது குறித்து சில நெட்டிசன்களும் தங்களது கவலையையும் அதிர்ச்சியையும் வெளிப்படுத்தியுள்ளனர். ரமலான் சந்தையின் விலை வெளிப்படைத்தன்மை குறித்தும் சிலர் கேள்வி எழுப்பியுள்ளனர். இன்னும் சிலர் இதே போன்ற கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கின்றனர். ரமலான் சந்தையில் 3 குச்சிகளுக்கு 15 ரிங்கிட் வசூலிக்கப்பட்ட கவலையையும் ஒருவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். கிளாந்தான் பங்காலான் சுப்பா பகுதியில் உள்ள நீர்பானம் அதாவது ஜூஸ் விற்பனை கடை முன்பு மீன்கண்ணி போன்ற வேடமணிந்து நடனமாடிய நபரின் 26 வினாடி காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பெண் உடை அணிந்திருந்த அந்த நபர் கையில் பானத்தை பிடித்தபடி நடனமாடியது மட்டுமல்லாமல் மீன் கண்ணியை போன்ற அசைவுகள் செய்ததையும் அந்த காணொளியில் காண முடிந்தது. நோன்பு மாத காலத்தில் இத்தகைய செயல் ஒழுக்கமற்ற செயல் என வலைத்தளவாசிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். ஜூஸ் விற்பனையை அதிகரிக்க சமூக வலைதளத்தில் இத்தகைய உள்ளடக்கங்களை பதிவேற்றம் செய்ததாக நம்பப்படுகின்றது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட கடையின் வர்த்தக உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட நபரின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவத்தை முன்னிட்டு மேல் விசாரணைக்காக கிளாந்தான் மாநில இஸ்லாமிய விவகாரத்துறை அந்த நபரை தேடி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில்.
வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் ஆளும் தொழிலாளர் கட்சியின் தலைமைச் செயலாளராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அரசாங்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த முடிவு ஞாயிற்றுக்கிழமை மாநாட்டின் 4வது நாளில் அனைத்து பிரதிநிதிகளின் ஒருமித்த விருப்பத்திற்கு இணங்க எடுக்கப்பட்டது என்று கொரிய மத்திய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கிம் தலைமையின் கீழ் அணுசக்திகளை மையமாக கொண்ட நாட்டின் போர் தடுப்பு தீவிரமாக மேம்படுத்தப்பட்டுள்ளது என அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் கட்சி மாநாடு சாதாரண விவரங்கள் கூட ரகசியமாக மறைக்கப்பட்ட ஒரு நாட்டின் செயல்பாடுகள் குறித்த அரிய பார்வையை வழங்குகிறது. வீடு கட்டுவது முதல் போர் திட்டமிடல் வரை அனைத்திலும் அரசின் முயற்சிகளை இந்த கூட்டம் வழிநடத்துகிறது. வியாழக்கிழமை மாநாட்டை தொடக்கி வைத்து உரையாற்றிய கிம் பொருளாதார தடைகளால் பாதிக்கப்பட்ட தனது நாட்டை பாதிக்கும் நெருக்கடிகளை சுட்டிக்காட்டி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாக உறுதியளித்தார். பல ஆண்டுகளாக உணவு உற்பத்தி பாதிக்கப்பட்டு பஞ்சம் நிலவிய போதும் வடகொரியாவில் அணு ஆயுதங்களுக்கும் ராணுவ வலிமைக்கும் எப்போதும் முன்னுரிமை வழங்கப்பட்டு வந்தன. 2011ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து வடகொரியாவின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தை கிம் வலியுறுத்தியுள்ளார். கேரளாவில் கடந்த 2021ஆம் ஆண்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கர்ப்பப்பையில் இருக்கும் கட்டியை அறுவை சிகிச்சை வாயிலாக அகற்றும் போது தவறுதலாக ஆர்டரி ஃபாசெப்ஸ் என்னும் மருத்துவ கருவியை வயிற்றுக்குள் வைத்து தைத்த சம்பவம் சுமார் 5 ஆண்டுகள் கழித்து இப்பொழுதுதான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர் நீண்ட காலமாக வயிற்று வலியால் அவதியுற்று வந்த நிலையில் அவர் சமீபத்தில் எடுத்த எக்ஸ்ரே பரிசோதனையில் அந்த கருவி வயிற்றுக்குள் இருப்பது தெரிய வந்தது. மருத்துவக் கல்லூரி அதனை அகற்ற முன்வந்த போதிலும் உறவினர்கள் வேறொரு மருத்துவமனையை தேர்வு செய்து கருவியை அகற்றும் அறுவை சிகிச்சையை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் தற்போது மருத்துவ குழுவினர் அறுவை சிகிச்சையை செய்து முடித்து அந்த கருவியை வெற்றிகரமாக அகற்றியிருக்கின்றனர். அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்ததால் அம்மருத்துவர்கள் முன்னிலையிலேயே சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட டாக்டர் மீது மனித உயிருக்கு ஆபத்து விளைவித்தல் மற்றும் அலட்சியம் குற்றச்சாட்டில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மேல் விசாரணையை தொடர்ந்துள்ளனர். புது தோற்றத்துடன் வந்துவிட்டது சாரதா டெக்ஸ்டைல்ஸ். பல டிசைன்களில் அனைவருக்குமான வண்ண வண்ண ஆடைகள். பிரிக்ஃபீல்ட் சென்ட்ரல் ஸ்ட்ரீட்டில் புதுக்கிளை. உடனே வாங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.